அபினவ் ஜனார்தனன். அபினவ் ஜனார்தனன், அபினவ் ஜனார்தனன், அபினவ் ஜனார்தனன். தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்தே ஆகணும். இல்ல அந்த வீட்டுக்கு மகாராணி ஆகிற கனவை நம்ம மறந்துட வேண்டியதுதான். பிரபலியத்தை நம்மள விரட்டுறதுக்கு தான் ஏஜியோட சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க. இந்த கேஸ்ல ஏஜி ரிலீஸ் ஆயிட்டா ஹாசினியும் அதே வேலையை தான் செய்வா. ஐயோ, அப்படி ஒண்ணு நடக்கவே கூடாது. தன் மனைவியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஏஜே மீதான வழக்கின் விசாரணை முடிவடைந்திருக்கிறது. இருதரப்பு வாதங்களையும் இந்த நீதிமன்றம் கவனமாக எடுத்துக்கொள்கிறது. தன் தங்கையின் சாவிற்கு நீதி கேட்கும் விக்ரமின் புகாரின் அடிப்படையில் தொடுக்கப்பட்ட இந்த வழக்கில் அரசு தரப்பு சரியாகவே செயல்பட்டுள்ளது. ஏஜே தன் மனைவியை கொலை செய்ததற்கான முகாந்திரங்கள் இருந்தது தெரிய வந்துள்ளது. சாட்சியங்களும் சந்தர்ப்பங்களும் அரசு தரப்பிற்கு சாதகமாகவே இருந்தது. ஆனால் வழக்கின் போக்கு நாளாக திசை திரும்ப ஆரம்பித்தது. இந்த குற்றச்சாட்டின் பின்னணியில் மறைந்திருந்த உண்மைகள் வெளியே வர ஆரம்பித்தது. ஏஜேவின் தரப்பு நியாயங்கள் சரியாக சொல்லப்பட்டது. நேரடியாக சாட்சிகள் இல்லாத இந்த வழக்கில் வீடியோ ஆடியோ ஆதாரங்கள் துணையாக நின்றது. சிக்கல் பின்னி கிடந்த இந்த வழக்கை நிதானமாக அணுகி ஒவ்வொரு கண்ணியையும் அவிழ்த்த அபிமன்யோட வாதம் சரியானது. ஏஜே பிரபலியை கொலை செய்ததற்கான நோக்கத்தை நிரூபிக்க அரசு தரப்பு தவறிவிட்டது. அதே நேரத்தில் பிரபலி மனநலம் பாதிக்கப்பட்டு சுமூகமாக இருந்த குடும்ப சூழ்நிலையை சிதைத்தார் என்பதை எதிர்த்தரப்பு ஆதாரங்களோடு நிரூபித்துள்ளது. சோசியல் மீடியா ஆதாரங்கள், ஏஜேவின் மொபைல் வீடியோ இவற்றை ஆய்வு செய்த அதிகாரிகள் அதை போலி இல்லை என்பதை அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். எனவே சந்தர்ப்ப சாட்சியங்கள் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஏஜேவிற்கு சாதகமாகிறது. ஏஜே தன் மனைவியை கொலை செய்யவில்லை என்று இந்த கோர்ட் முடிவு செய்கிறது. எனவே கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஏஜே நிரபராதி என்று அவரை விடுதலை செய்கிறேன். அக்கா, இந்த வழக்கை சரியான திசையில் கொண்டு சென்ற வழக்கறிஞர் அபிமன்யுவை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. ஆனால் அதே நேரத்தில் பிரபலி காணாமல் போன புகார் அப்படியே இருக்கிறது. உடனடியாக பிரபலியை கண்டுபிடிக்க காவல்துறைக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. Thank you, sir. It's okay, AJ. Thank No you so problem. much. Don't. Thank you. No problem. Thank you.
அதிபர் திரு அபினவ் ஜனார்தனன் கொலை வழக்கில் இருந்து விடுதலை. நீதி அரசர் அறிவழகன் முன்னிலையில் விசாரிக்கப்பட்ட இவ்வழக்கில் தன் முதல் மனைவி பிரவளியை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட ஏஜி அவர்கள் நீதிமன்ற விசாரணைக்கு பின் நிரபராதி என அறிவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். ஏஜே, தப்பிச்சிட்டியா? நீ கோர்ட்ல இருந்து வேணா தப்பிக்கலாம், ஆனா என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏஜி ரிலீஸ் ஆகி இன்னைக்கு தான் வீட்டுக்கு வராரு. அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் கடவுளே. என்னக்கா, இந்த ஹாசினி எதுக்கு இங்க இருக்கா? ஏஜி வர்ற நேரத்துல இவளுக்கு என்ன இங்க வேலை? ஏஜி வர்றதுக்குள்ள இவ்வளவு துரத்தி விட்டுலாமா? அதெல்லாம் வேணாம். நாம துரத்துனா மறுபடியும் வந்துருவா. ஏஜே வந்து நல்லா திட்டி அவரே துரத்துட்டோம். என்னம்மா வராரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா? இன்னும் வரல பாட்டி. ஏய், நீ ஏன் அவரை வீட்டை விட்டு துரத்துவ, ஜெயிலுக்கு அனுப்புவ? இப்ப நீயே அவரை வரவேற்கிற மாதிரி சீனை போடுவியா? சீன் பார்ட்டி நான் கிடையாது. அது யாருன்னு கடவுளுக்கு தெரியும். வாய் மூடு. உன் வாய் கொழுப்ப ஏஜே வந்து அடக்க போறாரு, பாத்துக்கோ. அவர் வந்த உடனே உன்னதான் துரத்த போறாரு. எதுக்குமா நல்ல நேரத்துல அப்படி அபசகுணமா பேசுறீங்க? எந்த பிரச்சனையா இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி பேசி தீர்த்துக்கிட்டோம். நாம எதுக்குமா நடுவுல? இவ ஏஜியோட பொண்டாட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அது முடிவுக்கு வந்துரும். சரி சரி, பேசாம இருங்க. ரிலீஸ் ஆன சந்தோஷத்துல வர்ற ஏஜே முன்னாடி கண்டதையும் பேசி அவர் டென்ஷன் பண்ணாதீங்கம்மா. பாட்டி, வெத்தலையில சூடத்தை வைங்க பாட்டி. ஆ, வச்சுட்டேம்மா. எப்படி சீனை போடுறான்னு பாத்தியா? அக்கா, ஒருவேளை ஏஜி வர்ற நேரத்துல ஆரத்திய வாங்கி ஹாசினி எடுத்துட்டா என்ன பண்றது? ஐயோ, அத பார்த்து ஏஜி கூலாயிட்டாருனா எதுக்கு வம்பு? ஆரத்தியை நம்மளே எடுப்போமா? ஆமா ஆமா. பாட்டி, ஆரத்திய நாங்க எடுக்கிறோம், கொடுங்க. கொடுங்க. ஏன், நானே எடுக்கிறேனே. பாட்டி, நாங்க இந்த வீட்டு மருமகளுங்க. எங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. கொடுங்க. சரி, உங்க இஷ்டம். நல்லதுக்கு காலம் இல்ல. அதென்ன நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்றீங்க? யாருக்கு ஆரத்தி எடுக்கிறோமோ அவங்களோட திருஷ்டி எடுக்கிறவங்களுக்கு வந்துடும்னு சொல்லுவாங்க. வந்தா வந்தா என்ன, கை கால் இழுத்துக்கும், வாயி சைடு வாங்கிடும். அதனாலதான் வாழ்ந்து முடிச்ச பெரியவங்க ஆரத்தி எடுப்பாங்க. சரி, வாங்கிட்டீங்க, நீங்களே எடுங்க. இல்ல. ஐயோ, இந்தாங்க, எனக்கு வேண்டாம், நீங்களே எடுங்க. பரவாயில்லம்மா, நீங்களே எடுங்க. நீங்களே எடுங்க. பாட்டி, அவரு வந்துட்டாரு. இந்த கற்பூரத்தை ஏத்து. வெல்கம் ஏஜே.
நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவேன்னு எனக்கு தெரியல, பயமா இருந்தது. ஆனா அவங்க எல்லாரோட அன்பு அக்கறை, அதனால்தான் நான் கேஸ்ல ஜெயிச்சு திரும்பி வந்துட்டேன். தேங்க்யூ. இது எங்க கடமை ஏஜே. நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். ஏஜே உள்ள வந்துட்டாரு. அப்ப ஹாசினி வெளியே போகணுமே. இப்ப பிட்ட போடுறேன் பாரு. ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்த எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டீங்க. அப்போ உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? யாரு? ஹாசினியா? அவளேதான். ஹாசினி, இங்க வா. ஏஜே இப்போ வெடிக்க போறாரு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என் ரூமுக்கு வா. என்னக்கா? இதுக்குதான் ரொம்ப ஓடாதீங்கன்னு சொல்றது. இப்படியே துரத்து வரணும் பார்த்தா ரூமுக்கு கூப்பிடுறாரு. அக்கா, உள்ள போய் அவ ஏஜி கை கால்ல விழுந்து இந்த வீட்லயே நிரந்தரமா இருந்துட்டானா? சச்சே, அப்படிலாம் நடக்கவே நடக்காது. ஏஜே அப்படி மயங்கவே மாட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு சார்ஜ் ஏத்தி வச்சிருக்கேன். ஹாசினி போன வேகத்துல பெட்டி படிக்கையோட வெளியே வருவா பாரு. ஹிட்லர் கோர்ட்ல என்ன பார்த்தாலே டென்ஷனா இருப்பாரு. என்ன பக்கத்துலயே வரவிட மாட்டாரு. இன்னைக்கு என்ன கூலா என்ன பார்த்துட்டு எந்த சண்டையும் போடாம பேசணும்னு சொல்றாரு. ஒருவேளை நான் தான் அவரை காப்பாத்த போராடினேங்கிற உண்மையா லாயர் அபிமன்யு அவர்கிட்ட சொல்லிட்டாரா? சரி, என்னன்னு தான் பாப்போம். நான் வெளியே வந்தது உனக்கு சந்தோஷம் தானா? சொல்லு. நான் கேஸ்ல ஜெயிச்சு வெளியே வந்தது உனக்கு சந்தோஷம் தானா? சந்தோஷம்தான். ஆனா நீ இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு சந்தோஷம் இல்ல. ஜெயில அத்தனை கொசு கடிக்க மத்தியில நான் பட்ட வேதனையை விட ஜெயில இருந்து வெளியே வந்து இந்த வீட்டுல உன் கூட வாழணுங்கிறது அதை விட ஒரு பெரிய வேதனையா இருந்தது. நான் சமூகத்துல கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா நான் ஜெயிலுக்கு போனதும் ஒருத்தன் கூட என்னை மதிச்சு என்னை பார்க்க வரல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அந்த கஷ்டத்தை விட தினம் தினம் உன் முகத்தை பார்க்க வேண்டியதா இருந்ததுல அந்த கஷ்டம் தான் என்னை ரொம்ப பாதிச்சது. இதெல்லாம் உனக்கு புரியும் நினைக்கிறேன். சொல்லு, எப்போ இந்த வீட்டை விட்டு போக போற? நானும் உன்னை போக சொல்ல மாட்டேன், கவலைப்படாத. ஏன்னா என் வாழ்க்கையில அழியா விருந்தாளியா வந்தவனி, உளவாளியா வாழ்ந்திருக்க. தெரிஞ்சோ தெரியாமலோ பிரபலி மேல நான் வச்சிருந்த அன்பு, பாசம், காதல் அதை நான் ஓம் மேலேயும் காட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா வித்தியாசம் என்னன்னா, பிரபலி அதை புரிஞ்சுக்காம போயிட்டான். நீ தெரிஞ்சுக்கிட்டே என்னோட காதலை சாகடிச்ச. என் கம்பெனியில ஒருத்தரை நான் வேலை நின்று நீக்கினா அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கறது உண்டு. அதே மாதிரி நான் உனக்கும் கால அவகாசம் கொடுக்கறேன். நீ எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கோ. ஆனா நீ இந்த வீட்டு விட்டு போறது நிச்சயம். அப்ப என்னோட அன்பு பொய்யுங்கிறீங்களா? நான் தான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனேன்னு நம்புறீங்களா? நான் கொலைகாரன்னு போலீஸ் சொன்னது கோர்ட்ல இல்லைன்னு நிரூபிச்சேன். நான் நிரபராதின்னு நிரூபிச்சேன். ஆனா நீ குற்றவாளின்னு நீயே ஒத்துக்கிட்டியே. அப்போ எதுக்கு விளக்கம், எதுக்கு விசாரணை?
ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டோம்னு சொல்லி ஒரே ப்ரஷ் ஒரே டவல் யூஸ் பண்ணோம். ஆனா இப்போ நம்ம வேற வேற ஆனதுக்கு அப்புறம் எதுக்குது? நீயே வச்சுக்கோ. முதல்ல உன்னை இந்த ரூம்குள்ள நான் அனுமதிக்கவே இல்லை. நீயா சண்டை போட்டு வந்த. நான் உன்னை இந்த வீட்டு விட்டு துரத்த எல்லா உரிமை இருந்தோம். நான் அப்படி செய்யல. ஆனா இனிமே நீ இந்த ரூம்ல இருக்க முடியாது. இது எல்லாத்தையும் எடுத்து வெளியே போயிரு. நான் கொண்டு வந்த பொருள் எல்லாம் எடுத்து போட்டுட்டீங்க. ஆனா நீங்க கொடுத்த ஒரு பொருளை என்ன பண்ண போறீங்க? நீங்க கட்டின இந்த தாலிய என்ன செய்யறதா இருக்கீங்க? இது எந்த சூழ்நிலையில கட்டினேன்னு உனக்கு ஞாபகப்படுத்தணுமா நானு? மனவரையில யார் பொண்ணுன்னே தெரியாம நான் கட்டின திருட்டு தாலிக்கு என்ன மதிப்புண்டு? இது வெறும் ஒரு சாதாரண கயிறு தான். முதல்ல இது அத்து எறி. இது சாதாரண கயிறா? இந்த சாதாரண கயிறுக்காக தான் உங்க கழுத்துக்கு வந்த தூக்கு கயிறை அறுக்கிறதுக்காக நான் போராடினேன். ஆனா அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டு இந்த கயிறை அறுக்க வந்துட்டீங்கல்ல? ஏய், சும்மா நாடகம் போடாத. என்ன தூக்கு மேடைக்கு அனுப்ப பிளான் பண்ணதே நீதான். அந்த ஆதாரத்தை எடுத்து கொடுத்ததே நீதான். அத நீங்க பாத்தீங்களா? நான் தான் செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதான் இந்த ஊருக்கே தெரியுமே. நீ என்ன புதுசா சொல்றது? நீ தான் இந்த சதியை செஞ்ச. விக்ரமும் போலீஸும் உங்களை கொலைகாரன்னு சொன்னப்போ கோர்ட்ல விசாரிக்காம தண்டனை கொடுத்திருந்தா நீங்க ஒத்துருந்திருப்பீங்களா? இப்ப சொல்ற, என் மேல ஏற்பட்ட களங்கத்தை தொடைக்காம உங்களை சுத்தி இருக்கிற மாய வலைய அறுக்காம இங்க இருந்து ஒரு அடி கூட நான் வெளியே வைக்க மாட்டேன்.
இன்னைக்கு கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னா அந்த ஏஜே ரிலீஸ் ஆயிட்டாமா.